அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடும் ஒரு சிறு விஷயத்தால் அதிக அளவு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3இல் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த கிரகணத்துடைய அமைப்பு என்பது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் முயற்சி ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுடைய தொழில் முயற்சிகள் பலன் தருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6இல் செவ்வாய் இருப்பதால் போட்டித் தேர்வுகள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உத்தியோகத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வருங்க. கேதுவுடன் இருப்பதால் தங்களுக்கு தடங்கல்கள் தாமதங்கள் இருக்கும் என்பதால் நீங்கள் பார்க்க வேண்டிய நபர்கள் மற்றும் உங்களுடைய முயற்சிகளை ஒருங்கிணைந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் சுபகாரிய முயற்சிகள் முடிவாகலாம். பூர்வீக பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. மீனராசினியர்களுக்கு வேலை பளு கூடுங்க. மேலதிகாரிகளோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. நண்பர்கள் பகைவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் கவனமாக பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5இல் புதன் இருப்பதால் கவனமின்மையால் சில அவமானங்களை சந்திக்க நேரலாம். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாங்க. பெரும் முயற்சிக்கு பின் தான் கொடுத்த பணம் திரும்பம் கிடைக்குங்க. அதனால் பண விஷயங்கள்ல மீனராசினியர்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமாகிய கும்பத்தில் சனியும் ராகுவும் நிலை கொண்டுள்ள இத்தருணத்தில் ராசிநாதனாகிய குரு பகவானும் மிதுனத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராது. வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளிலும் பணம் விரயமாகும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. மூட்டு வலி, தலை சுற்றல், கை கால் குடைச்சல், சோர்வு, சரும உபாதைகள் ஆகியவற்றினால் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. அன்றாட பணிகள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருக்குங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவலை ஏற்படும். அதனால் மனைவியினுக்கு ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடமனையே அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை ஆகியோருடைய வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படக்கூடும். சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக பாடுபட வேண்டி இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீன ராசி அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திற்கு அதிகாரம் பெற்றுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அலுவலக பணிவுகள் பொறுப்பும் பணிச்சுமையும் அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அதன் காரணமாக பணிகள்ல வெறுப்பு ஏற்படுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு மேலும் விரக்தியை அதிகரிக்குங்க. பல தருணங்கள்ல வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் மேலோடும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தில் நீங்கள் தான் துன்பப்பட வேண்டி இருக்கும் என்பது கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு பிறகு முடிவெடுப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா பணம் மீண்டு வராது. அதே போல் வேலைக்கும் உத்தரவாதம் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதனால் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை நீங்கள் அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சில தருணங்கள்ல நஷ்டம் ஏற்படக்கூடும். முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை
அளிக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலகால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி இந்த வாரம் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. நியாயமாக கிடைக்கும் என காத்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கிடைக்கும் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முதலீடுகள் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் ஆதரவு குறைய கூடுங்க. மறைமுக எதிர்ப்புகளும் உருவாக கூடும் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. இத்தகைய தருணத்துல ராசிநாதனும் அனுகூலமாக இல்லைங்க. மேல்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். உதட்டில் தவளும் புன்முறுவலை கண்டு மயங்காமல் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் கல்வித்துறையை சார்ந்த மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கவில்லை. பாடங்கள்ல படிவது சற்று கடினமே தாங்க. கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதையும் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் அவசியமாகும். படிப்பை தவிர வேறு எதிலும் மனதை செலுத்த வேண்டாங்க. இத்தகைய உழைப்பும் வெற்றியும் மட்டுமே உங்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் தங்களுடைய படிப்புண்டு என்று வேறு விஷயங்களை கவனம் செலுத்தாமல் இருப்பது கல்வி முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள இதர கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் தண்ணீர் வசதியும் போதுமான அளவிற்கு வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். தக்க தருணங்கள்ல தேவையான அளவிற்கு மழை பொழியும் என்பதால் விவசாயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கும் இத்தருணத்துல ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை நல்குணம் கிடைக்குங்க. குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். வேலைக்கு சென்று வரும் மீன ராசி பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்கும். பொறுமை நிதானம் அவசியங்க. திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கும் மீனராசி கன்னியருக்கு வரன் அமைவது தாமதப்படுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீண் கவலைகளையும் அலைச்சலையும் தவிர்ப்பது அவசியம். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து பழகுவது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் இக்காலகட்டங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் வியாழக்கிழமைகள்ல பசுனையும் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணையும் சேர்த்து வந்து மிகச்சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இதை செய்யலாங்க. அப்படி செய்யும் போது இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும் என்றால் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.